இயேசுவே உம்மை வணங்குகிறோம், எம் வாழ்வை உமக்கு அளிக்கின்றோம், உம்மை அன்பு செய்கின்றோம். ஆண்டவரே இயேசுவே, நாங்கள் நற்செயல்களை செய்து விண்ணகத்தின் பிள்ளைகளாக வேண்டும் என்று எங்களுக்கு உமது வார்த்தையை கொடுத்திருக்கிறீர். அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உம்மை ஆராதிக்கின்றோம். முதல் வாசகத்திலே நாம் பார்க்கிறோம் எவ்வாறு ஒருவர் அரசராக திருநிலை செய்யப்பட்டு அருட்பொழிவு செய்யப்பட்டு ஆண்டவரோடு இருக்க வேண்டும் என்றும் அவர் நீடோடி வாழ வேண்டும் என்று மக்கள் வாழ்த்தியதை பற்றி தெளிவுபடுத்துகின்றது. நாமும் கடவுளால் அழைக்கப் பெற்றிருக்கிறோம். திருமுழுக்கினால் கடவுளின் பிள்ளைகளாக இருக்கிறோம். எனவே ஆண்டவருக்கு ஏற்றபடி வாழ்வோம். நற்செய்தி வாசகத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாம் அனைவரும் இந்த உலகத்தின் செல்வத்தை விட மறு உலகத்தில் நாம் வாழ நல்ல செயல்களை செய்து மறு உலகத்திற்கு செல்வத்தை சேர்க்க வேண்டும் என்று அழைப்பு விடுக்கின்றார். நாம் இறக்கும்போது நம்மோடு வருவது நாம் வைத்திருக்கின்ற பொருட்கள் அல்ல, பதவி அல்ல, பட்டம் அல்ல, மாறாக இவைகளையெல்லாம் நாம் பயன்படுத்தி இறைவனுக்கு நாம் செய்த நல்ல செயல்களே நம்மை விண்ணகத்திற்கு கொண்டு செல்லும். எனவே இயேசு கிறிஸ்துவைப் போல, அப்போஸ்தலர்களைப் போல, புனிதர்களைப் போல நல்ல சிந்தனைகளை பெற்று நற்செயல்களை செய்வோம். அதன் மூலம் விண்ணகத்தின் பிள்ளைகளாக மாறுவோம். ஆண்டவரே, நீர் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்களுக்காக நன்றி சொல்லுகிறோம். நாங்கள் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக திகழ அருள் தாரும். ஆண்டவரை நோக்கி நமக்காக, நம் குடும்பத்தில் உள்ளவர்களுக்காக, உலகில் வாழ்கின்ற மக்களுக்காக ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இயேசுவுக்கு புகழ். மரியே வாழ்க. ஆமென்.